என்ன இப்படி பாக்குறானுங்க? ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானுங்களோ? நம்ம வாய்ஸை மாத்தி பேசுவோம். ఏంటి తమ్ముడు, ఏమి కావాలి మీకు? సార్ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அரே, அங்க வரும்போது பார்த்துதானே லிஃப்ட் கேட்டேன். ஷேம் வண்டி, ஷேம் பர்சன். இல்ல, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ, இவன் விட மாட்டான் போல இருக்கே. காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் வந்திருக்கியா? அதுக்கு பக்கத்துல பெத்த மெஷன்னு வச்சிருக்கேன். அதில் நீ பார்த்துருப்ப. இல்ல சார், ரொம்ப நெருக்கத்துல பார்த்த மாதிரி இருக்கேன். எவ்வளவு நெருக்கத்துல பார்த்த மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் லாங்கில் போய் பாரு, என்ன மாதிரி தெரியும். ஏரா தம்புடு, எப்பவாது சாப்பிட்டு பில் கொடுக்காம போனியா? அவங்களத்தான் நான் ரொம்ப க்ளோஸ்ல வாட்ச் பண்ணுவேன். இல்ல சார், நான் வேற எங்கேயோ பார்த்துருக்கேன். இப்ப அதுவும் முக்கியம். கேட்க வந்த விஷயத்த கேளுப்பா. சார், இப்ப நீங்க எங்க போறீங்க? அர்ஜென்ட்டா ஆந்திராவுக்கு ஊறுகாய் வாங்க போறேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நோக்கு ஏமி காவாலா சொல்ல. சார், நாங்க சென்னை போனோம். எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? இவனுங்க எதுக்கு சென்னைக்கு போறானுங்க? ஒருவேளை வருஷம் அங்க வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் போறானுங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. என்ன சார் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் సార్. ఏవయ్యా, దున్నపోతులాగా ఇద్దరు ఉన్నారు. ఈ చిన్న బండిలో లిఫ్ట్ అడుగుతున్నారు. உங்க ரெண்டு பேரையும் எப்படிடா நான் கூட்டிட்டு போக முடியும்? என்ன சார் சொன்னீங்க? లేదప్పா, ரெண்டு பேரும் ఇంత లావుగా இருக்கிறீங்க, எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும்? அதைத்தான் நான் கேட்டேன். டே முரளி, அவர் சொல்றதும் சரிதான். இந்த வண்டியில ரெண்டு பேர் போக முடியாது. நான் ஒன்று செய்யறேன், நான் மட்டும் போறேன். நீ பின்னாடி வண்டியை ரெடி பண்ணிட்டு அப்புறமா வா. இங்க வரு, நான் வேணா சார் கூட போறேன். நீ இங்க இருந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வா. டேய், நான் போனேன்னா 4 விஷயத்த யோசிச்சு பண்ணுவேன்டா. நீ இருந்து பொறுமையா வண்டியை ரெடி பண்ணிட்டு வா, சரியா? சரிப்பா. அப்புறம் ஒரு நிமிஷம் சார், வாடா. என்ன இது, திடீர்னு ரகசியம் பேச போயிட்டானுங்க. இவனுங்க ரகசியம் பேசினாலே நம்ம குடும்பத்துக்கு எதிராக தான் பேசுவானுங்க. என்னன்னு கேட்போம். டேய் தபார், நான் அங்க போய் அங்கத்துக்கு சூழ்நிலையை பார்த்து வருஷாவை மயக்கமாக்கி எப்படியும் தூக்கிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு வந்துடுறேன். நீ நம்ம காரை ரெடி பண்ணிட்டு நேரம் அங்கே வந்துரு. அவளை வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு வந்துடலாம். சரிப்பா. வந்ததும் எனக்கும் வருஷம் கல்யாணம் தானே, நான் தான் அவ கழுத்து தாலி கட்டுவேன். டேய், நீ தான்டா. உனக்கு கட்டி வைக்காம வேற யாருக்கடா கட்டி வைக்க போறோம்? நீ தைரியமாயிடுறா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற புது பிரச்சனையோட கிளம்புறானே. நானும் வேலியில போற ஓனா எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா இவனை கூடவே கூட்டிட்டு போறேன். இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ? சாரி சார், சாரி சார். போலாம் சார். கலிவரதன், சைத்தி சார். கையடன்னு சொன்னேன். என்ன சார் மிஸ்டர் கலிவரதங்கிறீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீயும் அப்பாயும் பேசிட்டு இருந்தீங்கள, அப்பதான் கேட்டேன். நாங்க யாரும் பேர் சொல்லி பேசலையே. குட் கொஸ்டின். அப்போ ஒண்ணு பண்ண, இங்கேயே வாரமா நின்று யோசனை பண்ணிக்கிட்டு நான் ஆந்திரா போயிட்டு ஊருக்கா வாங்கிட்டு வரேன். ஓகேனா? ஐயோ சார், சார் சார் சார், என்ன சார் இப்படி பாதியிலே கழட்டி விட பாக்குறீங்க? நான் அவசரமா சென்னைக்கு போகணும் சார். கொஞ்சம் டிராப் பண்ணுங்க சார். அப்போ நோரு மூஸ்கடி கூச்சம் ఎక్కువ మాట్లాడకు. டே மோனே, சீக்கிரம் வண்டி ரெடி பண்ணிட்டு வந்துரு. இந்த புடவை நல்லா இருக்குல்ல வர்ஷா? நல்லா இருக்கு ஆண்டி. வர்ஷா, உன் மைண்ட்ல என்ன கலர் இருக்கு? நீ என்ன கலர் போடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லு. அருண் சொன்ன மாதிரி எனக்கு டார்க் ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா முகூர்த்த பட்டுங்கறனால நீங்களே முடிவு பண்ணுங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம டார்க் ப்ளூவே ட்ரை பண்ணுவோம். ப்ளூ கலர் எடுத்து கொடுங்க. இந்த ப்ளூவா? வேற ப்ளூ, வேற ப்ளூ. இந்த பாக்குறேன். ஆண்டி ஒரு நிமிஷம். சரி.
நானும் ரவுடிதான் வாண்டடா வந்து வண்டியில ஏறினல்ல, உன்னை ஓட ஓட விரட்டுறேன் பாடுறான். இரு, உனக்கு இருக்கு. ஆமாமா, நான் ஷாப்பிங்ல இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம்லாம் ஃபைல் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். சாரி சார். இருங்க, நானே வரேன். ஐயோ, இந்த கதிர் வேற மேல வரானே. இவன் மட்டும் இங்க இருக்கிறத பார்த்தா நான் தொலைஞ்சேன். ஏங்க, நீங்க வர்ஷா தானே? ஆமா. நான் கதிருங்க. உங்களை சூரியகுமார் ஆஸ்பத்திரியில பார்த்தனே. என் தங்கச்சி போலீஸ் ராகினி உங்களை கூட காப்பாத்துனாங்களே. ஓ எஸ் எஸ், ஞாபகம் வந்துருச்சு. நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? என் அக்கா ரோகிணிக்கு கல்யாணம் வருது இல்ல, அதுக்கு முகூர்த்த பட்டு எடுக்கலான்னு வந்திருக்கோம். நானும் எங்க கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க தான் வந்திருக்கோம். உங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? அட, அவங்க வராம எப்படிங்க புடவை எடுக்க முடியும்? இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். அப்படியா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு கல்யாணத்துக்கு பெரிய பாட்டு தான்ப்பா வேணும். எடுத்துக்கம்மா. ரோகி, ரோகி, ஒரு நிமிஷம் 3 பேரும் மேல வாங்களேன். வர்ஷா வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சீக்கிரமா வாங்க. போட்டியா? அப்பா அப்பா, அவர் விடுங்கப்பா. அங்க பாருங்க, அந்த பச்சை கலர் நல்லா இருக்குமா? எனக்கு நல்லா இருக்குல்லப்பா. நல்லா இருக்கும். ஹை, புடவைல ரொம்ப நல்லா இருக்கேம்மா. தேங்க்ஸ்மா. என்ன விசேஷமா? கல்யாணம்மா. இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா? ஏமா, என்ன பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு? 60ஆம் கல்யாணமா? ஓ, 60வது கல்யாணமா? அப்ப 59 கல்யாணம் முடிச்சிட்டீங்க. இப்பதான் 60வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ரொம்ப செலவாயிருக்குமே. ஏமா, உங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? போமா அங்கிட்டு. வந்துட்டாளுங்க, எப்படி கேக்குறாளுங்க பார். நாம சீரியஸா தானே கேட்டோம். நம்மளையே அந்த அம்மா கலாய்க்கிறோம்னு சொல்றாங்க. சரி வா. சரி வா போலாம்.